Hi friends, எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா Samsung Galaxy M31S ஓட முழுமையான விவரம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு 20000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்களே. 20000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வொர்த்தா 6000 mAh பேட்டரின்னு சொல்றாங்களே. இத சார்ஜ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? டே டு டே யூசேஜுக்கு இந்த Exynos ப்ராசஸர் பேட்டரியை ஒழுங்கா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கா? அப்புறம் இந்த Exynos ப்ராசஸரால PUBG, Call of Duty இந்த மாதிரி கேம்ல எந்த ஒரு லாகும் இல்லாம விளையாட முடியுமா? இந்த மாதிரி காமனான உங்க क्वेश्चंसக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு பதில் கிடைக்கும். சோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த Samsung Galaxy M31S ஓட வெயிட்னு பார்க்கும்போது 202 கிராம் வெயிட். அது காரணம் உங்களுக்கே தெரியும், 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பார்க்கும்போது 9 mm திக்னஸ். இப்போ 1 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸோட கான்ஃபரன்ஸ் நல்லா பேசும்போது கண்டிப்பாக ஒரு ஹேண்டிலில் ஒரு கையால் ஹேண்டில் பண்ண முடியாது, மாற்றி மாற்றி வச்சு தான் பேச முடியும். அப்படி இல்லை பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் போட்டு பேசணும். அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது இன்னமும் பார்த்தீங்கன்னா நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டான ஒரு டிஸ்பிளே தான், 90 Hzலாம் கிடையாது. நார்மலான ஒரு AMOLED டிஸ்பிளே, ஆனால் சூப்பரான ஒரு ஒய்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அது இல்லாமல் பிளாக் அண்ட் கான்ட்ராஸ்ட் லெவலாக நல்லா பஞ்சு அவங்களுக்கு கிடைக்கும். AMOLED டிஸ்பிளேனாலே சாம்சங் தானே. அப்புறம் பேக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா அது கிளாஸ்டிக் அப்படின்னா, பிளாஸ்டிக் பாதி கிளாஸ் ஃபினிஷ் பாதி. என்னென்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் மேலே வந்து ஒரு கிளாஸியான ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இதே மெட்டீரியல் டைப் தான் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S10 லைட்டு, Note 10 லைட்லலாம் இதே மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டு கையில் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா பிசு பிசுன்னு வேர்வை பட ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு அசிங்கமாக தெரியும். அப்பப்போ தொடச்சி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 4, 5, 6லாம் தாண்டி வெக்டார்னு சொல்லி ஒரு புது மாடலே வந்துருச்சு. இன்னமும் அவங்க 3 தான் கொடுத்துட்ருக்காங்க. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு வரும்போது நான் முன்னவே சொன்ன மாதிரி 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போது இந்த சின்ன ஒரு அப்கிரேட் இருக்குது. என்னென்னா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Samsung Galaxy M31ல் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 15 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் Type C to Type C தான், USBலாம் கிடையாது. Type C to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் இந்த ஃபோனை 1 மணி நேரம் 37 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆனது பண்ண முடியும். அது போக இந்த கேபிளை வச்சே நீங்கள் இன்னொரு ஃபோனுக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங்கு பண்ண முடியும். சூப்பரான ஒரு அப்கிரேடுன்னு சொல்லணும். அடுத்து கேமராஸ்ன்னு வரும்போது 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் சாம்சங் சென்சார், அப்புறம் 12 மெகாபிக்சல் ஒய்ட் ஆங்கிள். இதால் 120 டிகிரி வரைக்கும் ஒய்டான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அடுத்து 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பேக்கில் கிடையாது, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஏன்னா AMOLED டிஸ்பிளே. ஃப்ரண்ட் லைன் பார்க்கும்போது 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பார்க்க சிறுசாக இருக்குது. நீங்கள் கேம்லாம் விளையாடும் போது அந்த நாட்ச் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே தெரியாது. ஏன்னா லைவ் டைமில் நான் பார்த்தவங்க Samsung A70ல் கொடுத்த அதே சின்ன நாட்ச் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. இந்த 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மூலியமாக உங்களால் 4K 16 APS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும் ஃப்ரண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷன் வீடியோ உங்களால் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்க முடியும். கேமராவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னா இப்போ ஒரு மூமெண்ட்டான பிக்சர், ஒருத்தன் ஓடுறான், பைக் ஸ்டண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோஸே எடுக்கு, சின்னதாக ஒரு மூமெண்ட்டில் வீடியோ எடுக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபில்ட்ரு எல்லாமே அப்ளை பண்ணி ஒரே நேரத்தில் 10 விதமான ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு தரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக Type C போட்டு சிங்கிள் ஸ்பீக்கரு பாட்டமில் கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, அப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வரும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 19500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 1500 ரூபா கூட கொடுக்கும்போது வெறும் 2GB தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. என்னோட கருத்து அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மல் 19500 ரூபா செக்மெண்ட் ஃபோனே வாங்குங்க. ஏன்னா அந்த 2GBனால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக மாறப்போகிறது கிடையாது. நார்மலாக ஒரு 6GB RAM 128GB போதுமானது. இப்போ ப்ரைஸிங்க்கு வருவோம். இந்த 20000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்களே, 20000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் இப்போ உள்ள செக்மெண்ட் பார்க்கும்போது ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி ஃபோன்ஸாக இருக்குது. அதை தவிர்த்து நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இதில் என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் அந்த பஞ்சோல் கொண்டு வந்திருக்காங்க, அது மிகப்பெரிய அப்கிரேடு. அப்புறம் சார்ஜிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமராவில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் சாம்சங்கோட ஒன் யூஐ 2.0 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்டிமைஸ் பண்ண யூஏன்னு சொல்லணும். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலே சாம்சங்கோட J1 J2ல யூஸ் பண்ணி தான் தெரியும். சாம்சங் யூஏ எனக்கு அப்போ சுத்தமாக பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் யூஏ பார்த்து தான் OnePlusோட ஆக்சிஜன் ஓஎஸோட லெவல்லே பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஒன் யூஏ மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன் யூஏ ரொம்பவே சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் யூஏக்காண்டி இந்த ஃபோன் வாங்குறவங்க நிறையா. அப்புறம் இந்த யூஏயில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சைனீஸ் ஆப்ஸுமே கிடையாது. டிஃபால்ட்டாக அந்த ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ் ஏற்றிருப்பாங்க. அதை உங்களுக்கு வேணும்னா அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர்னு பார்க்கும்போது சாம்சங் எக்ஸினோஸ் 9611 இந்த ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இதே ப்ராசர் தான் சாம்சங் மாற்றி யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதோட ப்ராசரோட ஸ்னாப்ட்ராகனுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசருக்கு ஒரு ஈக்குவலான ப்ராசர் சொல்லலாம். ஸோ மிட்ரேஞ்ச் ப்ராசரை 20,000 ரூபாய்க்கு கொண்டு வர்றது தான் எனக்கு இன்னும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ப்ராசரால் எல்லா கேமும் ரன் பண்ண முடியும். மீடியம் கிராஃபிக்ஸில் எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்பும் இருக்காது. இப்போ பப்ஜியாக இருக்கட்டும், கால் ஆஃப் டியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு HD கிராஃபிக்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விளாட்லாம். ஆனால் என்ன பவர் கன்சூப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. இப்போ 6000 mAh பேட்டரி கொடுத்தனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சரி 6000 mAh பேட்டரிக்கு டே டு டே யூஸுக்கு தாராளமாக தாங்கும். அதே 6000 mAh பேட்டரியை இப்போ ரெட்மியோட ஸ்னாப்ட்ராகன் 720 சிப்செட்டில் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ்லாம் இருக்குது. அதில் அந்த 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு 2 நாள் வரைக்கும் தாராளமாக பேட்டரி லைஃப் தாங்கும். மேக்ஸிமம் ஹெவி யூஸராக இருந்தால் கூட 1.5 நாள் தாங்கும். இதே இது எக்ஸினோஸ் ப்ராசர்னால ஹெவி யூஸர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் உங்களுக்கு 20% வந்துடும். ஓகேவா? இதே இது நார்மல் யூஸராக இருந்தால் உங்களுக்கு 1.5 நாள் தாங்கும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் ப்ராசருக்கு எக்ஸினோஸுக்கு இதான் மிகப்பெரிய இது. ஜிபியு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. பவர் கன்சப்ஷன் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி சில பல பிரச்சனைலாம் எக்ஸினோஸ் ப்ராசரில் இருக்குது. இருந்தாலும் 6000 mAh கொடுக்கறனால உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் வந்து தாராளமாக தாங்கும். அதான் என்னோடய விஷயம். 6000 mAh பேட்டரி அவங்க கொடுக்குறாங்கன்னா சும்மா இல்லை. இப்போ 4000 mAh பேட்டரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நாள் கூட பேட்டரி லைஃப் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? சாம்சங் கழுவி ஊற்றுவோம். அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா பேட்டரி அதிகமாக கொடுத்து இந்த மாதிரி காம்ப்ரமைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு 20,000 ரூபா செக்மெண்ட்டில் நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன், ஒரு சூப்பரான யூஐ, பேட்டரி கேமரா, நல்ல பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாம்சங்கோட M31S ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த ஃபோனை வாங்கணும் ஆவலாக இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.